கடையில் கோழிகளி வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்க. நான் சொல்ற கால்குலேஷனை நோட் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஜிம் போகும் அனைத்து நண்பர்களும். எனக்கு ரொம்ப நாளா இந்த ஒரு சந்தேகம் இருந்தது, கடையில் போன்லெஸ்ஸா வாங்கினா காசு கம்மியா இல்ல கோழியா வாங்கிட்டு அதுல போன்லெஸ் எடுத்தா காசு கம்மியா அப்படின்னு. இதை கடைக்காரன் கிட்ட கேட்கறப்பலாம் ரெண்டு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லப்பான்னு சொல்லுவாரு. நானும் அப்படியே போன்லெஸ்ஸா வாங்கிட்டு வந்துடுவோம். பட் இன்னைக்கு அது அக்யூரேட்டா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன மண்டக்கோளாறான கொஸ்டின் சாதாரணமா நிறைய மூலிகளில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறந்துட்டீங்கன்னா அத்தடியில் போட்டுக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நான் 1 கிலோ கோழியை தனியா வாங்கி போன்லெஸ் தனியா போட்டிருக்கேன், போன் தனியா போட்டிருக்கேன்னு வாங்கினேன். இதுல போன்லெஸ் மெஷர் பண்ணி பாக்குறப்ப 600 கிராம் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பாக்கெட்ல ஆனா இந்த 600 கிராம் மட்டும் எனக்கு தனியா போன்லெஸ்ஸாவும் போட்டுதாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். இது ரெண்டுத்தோட பிரைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை நம்ம சின்னதா பண்ண வேண்டியது இருக்கு. நான் இந்த போன்லெஸ்ஸா இல்லாம கறியா வாங்கின 1 கிலோ கோழியில வந்த வேஸ்டேஜ் எலும்புலாம் இருக்குல்ல, அதை தொட்டு பாக்குறப்ப அங்கங்க கோழி கறி எல்லாம் தெரிச்சு அது அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும். அதை நல்ல வேக விட்டு கறி எல்லாம் சூற விட்டாதான் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியும். நன்றி டு மை அல்டிமேட் அடேங்கப்பா குக்கர். கீழே போன்லெஸ் கொதிக்க விட்டுக்கலாம், மேல எலும்பு வேக விட்டுக்கலாம். டபுள் டக்கர். சாரி என்னைக்குமே போன்ல தண்ணியை போட்டு கொதிக்க விடலாம். ஏன்னா அதுல இருக்க கோலஜன் அந்த தண்ணியில ஒரு சூப் மாதிரி குடிச்சுக்கலாம். மேல போன்லெஸ் வேக விட்டுக்கலாம், ஷிஃப்ட் மாத்திக்கலாம். வேஸ்டேஜ்ல இருக்க கறியை ரிமூவ் பண்ணி பார்த்தா கூட 100 கிராம் வருது. அப்போ ட்ரை மெஷர்ல பண்றப்ப அதுவே ஒரு 30 கிராம் வரும். அப்ப கணக்குப்படி பார்த்தா நான் 1 கிலோ கோழியா வாங்கிட்டு அதுல இருந்து தனியா போன்லெஸ் எடுத்தா எனக்கு 630 கிராம் 240 ரூபாய்க்கு கிடைக்குது. பட் இதே 600 கிராம் போன்லெஸ் நான் தனியா வாங்கினா அது எனக்கு 260 ரூபாய் ஆயிருது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு இனிமேட் பை முழு கோழி நண்பர்களே. அதுல இருந்து தனித்தனியா வேணா பிரிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சிருக்கும். பட் அக்யூரேட்டா எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும் தெரியாம வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ரீல். பட் இருங்க, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக 1.25 கிலோ வாங்கினா என் நாய்க்கு ஒரு 10 கோழிக்கால் போட்டுருந்தேன். அதுக்கு அந்த காசே வாங்கல, இலவசமா தந்துட்டாரு. ஆஹா தலைவா, நமக்கு சூரியன் சுக்கிர தசைக்கு வந்துட்டாரு. நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சு, வா வா மஜா பண்ணலாம். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே, தாய்மார்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம கிச்சனை கவுச்சடிக்காத மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருங்க. இதுதான் இந்த ப்ரொசீஜர்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.